அனைவருக்கும் வணக்கம். இப்போ குஷ்புவை எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலையும் எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலையை நம்மளுக்கு எப்படியெல்லாம் பிடிக்கும். ஐயோ! இவருதான்ப்பா இனிமே நம்மளோட தமிழ்நாட்டையே காப்பாத்த போறாரு. வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிற இவ்ளோ தொண்டர்கள் மத்தியில குஷ்பு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவரு எதுவும் கிடையாது. அவரு சாதாரணமா என்ன மாரி ஒரு அடிமட்ட தொண்டர் தானே தவிர, அவருக்கான ஒரு பதவியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துட்டாங்க. மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். சோ பொத்தாம் பொதுமா இப்படி பேசுறது நியாயமா அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கும் கோவம் வந்து அப்படியே தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதுக்குதான் நாங்க அப்பவே சொன்னோம், அவருக்கு சீக்கிரமா ஒரு பதவியை கொடுங்க, ஒரு பதவியை கொடுத்து ஒரு அந்தஸ்தை கொடுத்து பேச வைங்க அப்படின்னு. சும்மாவா சொன்னாங்க? பணம் இருக்கிறவன் பத்தும் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லாம ஒரு நியாயத்தை சொன்னா கூட அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் அப்படி கிடையாது, இதெல்லாம் நீதி நியாயம் அப்படின்னு யாரு பேசினாலும் ஃபேக்ட் அப்படின்னு சொன்னா ஷுவரா இதுதான் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி அண்ணாமலை என்ன பேசினாலும் அவருக்கே ஒரு தயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்களே நோட் பண்ணிருப்பீங்க. நயினாரும் இவரும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட்ல ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் அவர்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வழி விடுறாரு. அது வந்து பாஜகவினுடைய புரோட்டோகாலோ இல்லைன்னா இவருடைய உண்மையான கேரக்டரே அதுதானோ அது நம்மளுக்கு தெரியாது. சோ நம்மளுக்கு தெரியாது கிடையாது. அவருடைய உண்மையான கேரக்டரும் இருக்கலாம், புரோட்டோகாலாவும் இருக்கலாம். சோ இது ரெண்டுமே சான்சஸ் இவர்கிட்ட இருக்கு. அகைன் நயினாரை பேச விட்டுட்டு நான் பேச விரும்பல, அண்ணன்ட்ட கேளுங்க அண்ணன்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அவர் மேலேயே மட்டும் தான் இவர் தள்ளுறாரு. அவர் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் பேசுறாரு. சோ இப்ப மக்கள் கேட்கிற கேள்வி என்ன? நீங்க அவருக்கான ஒரு பொறுப்பை அவர் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கான ஒரு பவர் இருக்கும், அவருக்கான ஒரு வாய்ஸ் இருக்கும், அவருக்கான ஒரு கெத்து இருக்கும். அவர் பாட்டுக்கு சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு, நல்லா பேச போறாரு. ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினுடைய தலைமையை நோக்கி பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ குஷ்பு அவர்கள் சொல்ற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய விஷயம் சொல்றாங்க. பட் அவங்க பத்தி உங்களுக்கு கொஞ்சம் ஹிஸ்டரிஸ் தெரியணும்ல. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுகவில், அதிமுகவில், காங்கிரஸ்ல, கடைசி கட்டத்துல பாஜகவில் அப்படின்னு இருக்காத இல்லாத கட்சியில் இணையாத ஆள் அப்படின்னு இல்லைன்ற மாதிரி தான் குஷ்பு அவர்கள் கடைசி கட்டத்துல பாஜகவில் வந்து கால் பதிச்சிருக்காங்க. அண்ட் எல் முருகன் அவர்கள் இவங்க வந்து கெஞ்சினாராமா, நீங்க வந்து கன்ஃபார்மா எங்க கட்சியில இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவரா இருக்கும் போது. அதுக்கப்புறம் தான் இவங்க போயிட்டு அதுல இணைஞ்சிருக்காங்க. போனதுக்கு அப்புறமே தேசிய செயற்குழு தலைவர் அப்படிங்கிற இந்த சூப்பரான ஒரு அந்தஸ்தை பிரதமர் மோடி அவர்கள் இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதன் வாயிலா இவங்க நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலி அண்ணாமலை அவர்கள் எப்போ உள்ள வந்தாரோ அதுக்கப்புறமா மொத்தமா அந்த பாஜகவினுடைய மொத்த சீனியர் தலைமையும் அப்படியே அடிச்சு சுக்குநூறா உடைச்சு கீழே போடப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எஸ், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, ஹெச் ராஜாவை யோசிச்சு பாருங்க. அவரை நம்ம வந்து அவருடைய வீடியோஸோ அவர் ட்ரோலாவே பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். தமிழிசை அவர்களும் எப்படி பேசுவாங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்களாம் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாஜகவினுடைய ஒரு முகங்கள் அப்படின்னு சொல்லலாம். வானதி ஸ்ரீனிவாசன் ஓகே, பட் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ப்ரையாரிட்டி. ஸோ இப்போ பாஜகவில் அண்ணாமலை இல்லைன்னா இவர் கிடையவே கிடையாதுப்பா, இவங்க கட்சியே கிடையாதுப்பா, தமிழகத்துல பாஜகவே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லும் வகையில மொத்தமா தமிழகத்துல பாஜகவினுடைய காலை ஒரு குழி தோண்டி புதைச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான். சோ அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் இந்த அளவுக்கு ஒரு வேலைப்பாடுகளை பார்த்திருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். சோ இவர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்மளுக்கெல்லாம் அவரை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உள்ள இருக்கிற கட்சிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும், சீனியர் பர்சன்ஸ்க்குலாம் எப்படி இருக்கும், இவன் வந்தா எல்லாரையும் இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சலும் புகைச்சலும் ஷுவரா அவங்களுக்கு இருக்கதானே செய்யும். அந்த வகையில இப்ப குஷ்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து கூட்டணி பத்திலாம் வந்து இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இவங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி தேவையில்லாம குட்டையை குழப்புறதோ இல்ல தேவையில்லாம பேசுறதோ அது மாதிரிலாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அண்ணாமலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களாம். சோ அண்ணாமலை அவர்கள் இப்ப குட்டையை குழப்புறாரு அப்படிங்கறத எது வச்சுன்னா, பாஜகவுல பல பேருக்கு வந்து எப்படி இருக்கும், இப்ப ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும்னா, நம்ம வந்து திரும்பவும் போயிடணும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் குறைஞ்சபட்சம் எம்எல்ஏவெல்லாம் நம்ம வந்து ஓரளவா தேடி உள்ள திரும்பவும் போனோம்னா அப்பதான் மாசா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு. பட் அண்ணாமலைக்கு அப்படி கிடையாதுல்ல. நம்மளுடைய கட்சி பெருசாகணும், நம்மளுடைய கட்சி வளரணும், நம்ம வந்து ஏன் இது மட்டும் போதும் நம்ம நிறுத்தணும், நம்ம வந்து கட்சிக்காக வேலை பார்க்கணும், சிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்கு கூட நம்மளுக்கு தகுதி இருக்கு, நம்மளுக்கு இந்த சென்ஸ் பாஜகவுக்கு இருக்கு, தனிச்சு நிக்கணும், நம்மளுக்கு கூட்டணியே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாரும் அப்படிங்கிற அளவுக்கு கட்சியை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு
பெரும் அளவுல வந்து அவர் ஈடுபாட்டை காமிச்சிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் எத்தனை மாசம் ஆகுது இல்லையா அவர் வந்து மாநில தலைவர் அப்படிங்கிற இந்த ஒரு பொறுப்புல இருந்து எடுத்து ரொம்ப மாத காலம் ஆகுது. ஆனா இன்னும் தேசிய தலைமை என்ன பண்ணுது? சரி நம்ம நடுவுலயே நம்மளே நினைச்சோம், நடுவுல நம்மளே மனசெல்லாம் தேத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கஷ்டப்பட்டு அண்ணாமலையை பிடிச்சாங்க, அவங்க எப்படி திடீர்னு வந்து அவரை விட்டுருவாங்களா? அதெல்லாம் கிடையாது. தனி கட்சின்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. அவரை விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்ப பாருங்க, குஷ்பு போன்ற ஆட்களும் சவுக்கு சங்கர் போன்ற ஆட்களும் பல கட்சியில இருந்து பேசுற ஆட்களும் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அவருக்கெல்லாம் ஒரு பொறுப்பே கிடையாது, அவருக்கு வந்து எந்த பதவியும் கிடையாது, அவர் வந்து முடிவெடுக்கிற இடத்துல அவர் கிடையவே கிடையாது, அவர் வந்து சாதாரண தொண்டர் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவு எல்லாரையுமே திசை திருப்பி இவர் தான்ப்பா, இவரானதான்ப்பா இது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை சொல்லும் அளவுக்கு மாற்றப்பட்ட அந்த நபருக்கு இன்னும் பேசுறதுக்கான ஒரு தகுதியும் வாய மூடாம அவரை வந்து இன்னும் பேச வச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய கட்சி வளரும் அப்படிங்கிறது பல பேரும் ஒரு கருத்தாகவும் இருக்கு. சோ குஷ்பு சொன்ன இந்த ஒரு விஷயத்துக்கு செம கண்ணம் இருக்கு. அப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஸ்பிளிட் ஆகுதா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் எப்பவுமே மாஸ் தான், நான் வந்து எப்பவுமே மாஸ் காமிச்சிட்டு தான் இருப்பேன், என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி குஷ்புவும் தெளிவா சொல்லியிருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக நான் இனிமே இந்த கூட்டணியிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி ஓடினதுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லப்படுது. பட் அண்ணாமலை வந்து அவர் வந்து உத்தம மனுஷன், அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா பிடிக்காது, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வந்து எல்லாத்தையும் பேசுறது, ஊடகத்துக்கு முன்னாடியே பிளாஸ்ட் பண்ணிட்டாரு, வாய் சும்மா இருக்காது அந்த மாதிரி சொன்ன விதத்துல அவரை பத்தி சில விஷயங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா எடப்பாடியாருக்கு கோபம் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து அவரு மாநில தலைவரா இருக்கிறாரு அப்படின்னா நான்லாம் கண்டிப்பா ஷார்ட்டா சொல்றேன், கூட்டணியில வரவே மாட்டேன் அப்படிங்கறது அவருடைய முதல் கண்டிஷனா வைக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் அண்ணாமலை அவர்கள் பதவி நீக்கம் பண்ணப்பட்டாரு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. பட் கிடையாதுன்னு அமித்ஷா வந்து இவரு தலைவரா இருக்கும் போதுதான் நாங்க வந்து கூட்டணி கட்சியே அறிவிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி கையெல்லாம் தூக்கி காமிச்சுட்டு கடைசியில மொத்தமா மாத்தி விட்டுட்டாங்க, ஆட்டத்தையே கலைச்சு விட்டாங்க. ஸோ ஃபைனலி இப்போ இன்னும் வந்து இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ மாநில தலைவர் அப்படிங்கிறது தமிழகத்துல தேர்வு பண்ணிட்டாங்களே தவிர இதே மாதிரி நிறைய அதர் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் தேர்வு பண்ணவே இல்லை. ஸ்டில் வந்து பெண்டிங்ல தான் இருக்கான். யார் அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்காமலே இருக்காங்களாம். அந்த மாதிரி இப்போ இருந்தா இன்னும் ஒரு 4-5 மாசம் இவரே மாநில தலைவரா இருந்திருப்பாரு, சூப்பரா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு, இவருடைய இதெல்லாம் வந்து ஆக்ஷனா இருக்கும், திமுகவை வந்து வேற மாதிரி கொஸ்டின் பண்ணுவாரு. பட் நயினார் அப்படி இருப்பாரான்னு கேட்டா ஸ்லோ மோஷன் சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னரை மட்டும்தான் அவர் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் தேவையில்ல, அவர் வரணும், களத்துல இறங்கணும் அப்படிங்கிறது தான் பலரும் வந்து பேசிட்டே இருக்காங்க, சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வகையில இவ்வளவு பேர் வந்து அதிரடி அரசியல் அண்ணாமலை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு வந்து மாற்றப்பட்ட இந்த ஒரு அரசியல் களத்துல நடிகர் ரஜினிகாந்த் இருக்கிறாரு இல்லையா, அவருடைய அண்ணன் அவர்களும் வந்து ஒரு பதிவை வந்து சொல்லியிருக்காரு. லைக் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம வந்து எப்படிங்க விஜய் அவர்கள் வந்து புதுசா கட்சி தொடங்கி இருக்காரு, இதை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் இல்ல அண்ணாமலை அப்படிங்கிறாரு. நம்ம கேட்கிற கேள்வி ஒண்ணு, பட் அவருடைய இது ஸ்டைல் சூப்பரா இருந்தது. அவர் சொல்றது ரஜினிகாந்த் அவர்கள் பேசின அதே வாய்ஸ் மாதிரியே இருந்தது. அண்ணாமலை நீங்க பாருங்க, அவர் வந்து சிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்கு கூட கேப்பபிள் இருக்கு, அவருக்கு கண்டிப்பா வருவார் பாருங்க அப்படிங்கிறாரு. ஸோ அவர் பேசும்போதே செம்ம பேருக்கு கூஸ்பம் மொமெண்ட்னே பாத்துக்கோங்களேன். அண்ணாமலையுடைய ஒரு தீவிர தொண்டர்களும் ரசிகர்களும் என்ன ஆகுறாங்கன்னா, ஐயோ அண்ணாமலை வந்து சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு, சூப்பர்ல அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. இதே விஷயத்த ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்றாரு, அண்ணாமலை கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. இந்த ஒரு கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுக்கிற ரொம்ப 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 எளிமையான ஒரு பதில். ஆனா இப்போ நம்ம ஒருத்தவங்க புகழ்றாங்கன்னும் போது நம்மளுக்கே தெரியாம ஒரு ஸ்மைல் நம்மளுடைய ஃபேஸ்ல கேரி ஆகும். பட் ஸ்டில் அவர் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறாருங்க, சூப்பர்ல. அதான் வந்து ஒரு பெரிய மனுஷங்கிறது. ஸோ உட்காந்துருக்காரு, பேசிட்டு இருக்காங்க, அதை வந்து பெரிய அளவில் அவர் கவனிக்காத மாதிரி. அப்படியா ஆனா தேவையில்லாம வந்து என்ன மாட்டி விட்டுறாதீங்க, ரஜினிகாந்தினுடைய அண்ணன் வந்து கருப்பா செவப்பா எனக்கு எதுவுமே தெரியாது, அவர் சொன்ன விஷயமும் நான் யோசிக்கவும் இல்லை, அதை அப்படியே வந்து சாதாரணமா விட்டுருங்க, நீங்க அதை பெருசாலாம் ஆக்கிடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அப்படியே வம்புல மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சாதுவா வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசினாரு. ஸோ அந்த விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை மேல இன்னும் பல பேருக்கு இன்னும் வந்து சுவாரஸ்யமா சூப்பர்ப்பா இவர் அப்படின்னு சொல்லும் வகையில அவருடைய பேச்சு இருந்ததுனால அவருடைய பாராட்டுகளும் குவிஞ்சிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ ஃபைனலி அண்ணாமலை இப்ப வந்து மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு போயிட்டு முன்னாள் மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோடு தான் இருக்காரு. பட் ஸ்டில் அவரால் எல்லாமே பேச முடியுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நயினார் முன்னாடி நிக்கிறாரு அண்ட் எல்லாத்தையும் தள்ளிட்டு இப்போ அண்ணாமலை திரும்பவும் முன்னாடி வரணும் அப்படின்னா தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற
சூப்பரான வேற மாதிரியான ஒரு போஸ்ட் அவருக்கு கொடுக்க போறதா ஒரு டாக். பட் ஸ்டில் இப்போ வந்து தேசிய தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல ஜேபி நட்டா இருக்காரு. அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டு வேற ஒரு ஆளை நியமனம் பண்ணதுக்கு அப்புறம் சீக்கிரமா இதுவும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவுல எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப வந்து ஜூலை 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வருகை தர போறாரு. அங்க வந்து அந்த ஈவெண்ட்ல வந்து பங்கேற்றுக்க போறாராம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவரு அங்க திரும்பவும் போயிட்டு வேற வேற சுற்றுப்பயணங்களை முடிச்சுட்டு போய் தேசிய தலைவரை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் முக்கியமான பொறுப்புகள்ல மீதம் பேரை உட்கார வைக்க போறாங்க. இவங்க ப்ராசஸ் பண்றதுக்குள்ளார மீதி இருக்கிற நடிகர்களோ நடிகைகளோ சக அரசியல்வாதிகளோ சகமா அவங்க கூட இருக்கிற கட்சியில இருக்கிற ஆட்களோ இவரை இன்னும் எவ்வளோலாம் கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியல. பட் இப்போ முன்னாடியை விட ஒரு 3 மாசம் அமைதியா இருந்தாரு. திரும்பவும் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட்டு ஆஹா அப்படிங்கிற மாதிரி. நம்ம தம்பி ராமையா அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் வந்து கையில வச்சிட்டு இருக்க மாதிரியே வந்து சூப்பரா பேசுவார் ப்ரெஸ் மீட். அதுக்கு நானும் ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பல பேரும் ரொம்ப ஆசையா ஏன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய முனைப்பு இருக்கும். அந்த ஒரு விஷயத்த ஒரு 1/2 மணி நேரம் ப்ரெஸ் மீட்டோ இல்ல 1 மணி நேரமோ தெளிவுபட இதுதான் தமிழகத்துல நடக்குது அப்படிங்கிறது தெரிய வச்சிருவாரு. இது எல்லாருமே பார்க்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அரசியல் பேசணும், அரசியல் பழகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் எல்லாருடைய ஆசையும். நிறைய பேர் பாருங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டால சும்மா ஸ்க்ரோல் பண்ணி ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பார்த்துக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட வீடியோ பாருங்க நான் சொல்லல, நாட்டு நடப்பு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ணாமலை அவர்களை குஷ்பு விமர்சனம் பண்ணதும் அண்ணாமலை அவர்களுக்கு பதவி இன்னும் கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் பல பேர்கிட்ட இருக்கு. அந்த ஆதங்கம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல இறக்குங்க. நானும் பார்க்கிறேன், படிக்கிறேன். என்னுடைய ஒரு கோபம் அப்படின்னு சொல்லி கோபம்னு கிடையாது, என்னுடைய நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் இன்னும் நிறைய பேசணும். அவர் நிறைய பேசினார்னா மட்டும்தான் எல்லாருமே இப்போ வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய யுக்தியா இருக்குன்னா இவர் நிறைய பேசணும், எந்த இடத்துலயும் கட்டுப்பாடு இல்லாம பேசணும். அவர் பேசணும்னா இவங்க ஒரு பதவியா அவருக்கு கொடுக்கணும், அவருக்கான ஒரு பவரை கொடுக்கணும். அப்பதான் அவர் வந்து ஃபுல் ஈல்டோட பாஜகவை தூக்கி நிறுத்துவாரு. அதை தயவு செஞ்சு சீக்கிரம் பண்ணுங்கன்றது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. உங்களது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.